ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த பதிவை ஒரு முறை கேளுங்க. இந்த பதிவில் ஒரே ஒரு பொருள் சொல்லிக்கிறேன். அந்த பொருளை வெள்ளை துணியில் கட்டி நாளை மிகவும் அற்புதமான வெள்ளிக்கிழமை, மாத பிறப்பு 1/3/2024 வெள்ளிக்கிழமையில் வந்திருக்குது. உங்களுக்கு இந்த மாத பிறப்பில் இந்த ஒரு தீபம் 9 வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்கள். உங்களுக்கு கோடி கோடியாக கடன் இருந்தாலும் உங்களோட கடன் அதுக்குண்டான பதில் கிடைக்கும். கடனுக்கு பிரச்சனை என்ன இப்போ பெரிய அளவில் பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு வரும். முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த வெள்ளை துணியில் இந்த ஒரு பொருள் கட்டி தீபம் ஏற்றிய பிறகு ஒரே ஒரு செந்தாமரை பூ, வெள்ளத்தாமரை கூட செந்தாமரை மகாலட்சுமி தாயார் பாதத்தில் வைத்து ஆலயத்தில் வழிபடணும். வழிபட்டு அந்த மலர் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கணும். இதே போல் 9 வாரம் வெள்ளிக்கிழமை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு உங்களோட கடன் பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கப்படும். இவ்வளவு அற்புதம் இருந்தது. என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதுக்கு ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. இதுக்கு 9 வியாழக்கிழமையே இந்த மூட்டையை கட்டி நீங்கள் பூஜை அறையில் வைத்துடணும். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலைல எழுந்தோடனே இந்த மூட்டையை கட்டி வைக்கணும். அதுக்கு வீடு வாசல் அனைத்து சுத்தப்படுத்திட்டு குளித்து முடித்த பிறகு தான் ஒரு வெள்ளை துணி நீங்கள் புதுசாக வாங்கிக்கோங்க. அந்த புது வெள்ளை துணியை சதுரமாக கட் பண்ணிக்கிட்டு 27 மிளகு அதில் வைத்து நல்லா டைட்டாக நூலில் போட்டு கட்டி வச்சுருங்க. பூஜை அறையில் வைத்துட்டு வெள்ளிக்கிழமை மதியம் 12லேருந்து 1:30 மணிக்குள்ளார பெருமாள் ஆலயம் அல்லது சிவன் ஆலயத்தில் கொடி கம்பம் இருக்குது இல்லைங்களா, அங்கே ஒரு மண் தீபத்தில் நல்லெண்ணெய் விட்டு அதுக்கு இந்த நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகு, அந்த மிளகு மூட்டை இருக்கு இல்லைங்க, வெள்ளை துணி, அதில் நல்லெண்ணெயில் நனைச்சி தீபம் ஏற்றுங்க. அது ஃபுல்லாக எரிஞ்சிரும். அந்த நான் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா, செந்தாமரை மலர் எடுத்துகிட்டு போய் உள்ள தாயார் சன்னதியில் மகாலட்சுமி பாதத்தில் வைத்து வழிபட்டு என் கடன் பிரச்சனை இந்த 9 வாரத்தில் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு வேண்டிக்கிட்டு அந்த பூவை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் இதே போல் 9 வாரம் செய்து பாருங்கள். உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைபிடிங்கள். அப்படி நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.